புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், என்ன காரணம்? விவரங்கள். நமக்கு செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுதுதான் அந்த உத்தரவினுடைய நகலானது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களிடம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. என்ன காரணம் என்பதை அந்த தீர்ப்பினுடைய முழு விவரங்களையும் ஆராய்ந்த பின்னரே நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போதைய சூழலில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. கைது செய்யப்பட்டதில் இருந்து இது அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய 3வது ஜாமீன் மனு. அதாவது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மட்டும் 3வது முறையாக இந்த ஜாமீன் மனு 3 முறை தாக்கல் செய்யப்பட்டு 3வது முறையும் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறையும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முறையும் தள்ளுபடி ஆகியிருந்த நிலையில் தற்பொழுது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த முறை செந்தில் பாலாஜியினுடைய தரப்பை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில் ஆவணங்கள் திரிக்கப்பட்டு இருக்கிறது. போலியான ஆவணங்களை அமலாக்கத்துறை சேர்த்திருக்கிறது. மற்றும் அவர்களுடைய அதாவது இந்த வழக்கு பதிவதற்கு முன்பான அவரது வங்கி கணக்கு விவரங்களை ஆராயவில்லை உள்ளிட்ட பல்வேறு வாதங்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் முன்வைத்தார். அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் ஆஜராக்கி இந்த போலியாக ஆவணங்கள் திரிக்கப்பட்டுள்ளதாக கூறுவது தவறான குற்றச்சாட்டு எனவும் செந்தில் பாலாஜி முழுமையாக வழக்கினுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. அதே நேரத்தில் அவரினுடைய சகோதரர் அசோக் இன்னும் சரணடையவில்லை, அவர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார், விசாரணைக்கு ஒத்துழைப்பு இல்லை உள்ளிட்ட பல்வேறு வாதங்கள் அமலாக்கத்துறை சார்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் 3வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. தீர்ப்பினுடைய நகல் அவரது வழக்கறிஞருக்கு அளிக்கப்பட்டது. அதில் தள்ளுபடி என்ற ஒரு வார்த்தையை தான் தற்பொழுது நாம் பார்க்க நேர்ந்தது. அது என்ன காரணத்திற்காக தள்ளுபடி உள்ளிட்டவற்றை முழுமையான தீர்ப்பினுடைய விவரங்களை படித்த பின்பே நமக்கு தெரிய வரும். மதியழகன், 3வது முறையும் அவருடைய ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி தரப்புல மீண்டும் ஹையர் கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? செந்தில் பாலாஜி தற்பொழுது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்திற்காக ஜாமீன் மறுக்கப்பட்டு இருக்கிறது என்ற தகவல் தற்பொழுது வெளியாக தொடங்கி இருக்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். அதாவது ஒருவர் கைது செய்யப்பட்ட பொழுது ஒரு நிலை இருக்கும், அதனை தொடர்ந்து அந்த வழக்கு அவர் கைது செய்யப்பட்டு பல நாட்களோ பல மாதங்களோ ஆகிய பின்பு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் அதாவது சூழல் மாறுபட்டு இருக்கிறது என்ற நிலையை அடிப்படையாக வைத்து நாம் ஜாமீன் கோரலாம். அந்த வகையில் தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில் எந்த விதமான சூழலும் மாறவில்லை, எந்த விதமான கள நிலவரமும் மாறவில்லை. எனவே அதன் அடிப்படையில் ஜாமீன் கோர முடியாது. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் ஜாமீனும் வழங்க முடியாது என்ற ஒரு காரணம் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் முதலில் அவர் கைது செய்யப்பட்ட அன்றே ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு அதனை தொடர்ந்து முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கால சூழல் மாறி இருக்கிறது, விசாரணை எல்லாம் முடிந்து குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த காலநிலை மாறி இருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டது. அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் அதாவது கால சூழல் மாறி இருக்கிறது, அதன் அடிப்படையில் ஜாமீன் வழங்க வேண்டும், மேலும் ஆவணங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறது உள்ளிட்ட காரணங்களை எல்லாம் கூறி ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்படும் நிலையில் தற்பொழுது அந்த கால சூழல் மாறி இருக்கிறது, நிலைமை மாறி இருக்கிறது என்ற வாதத்தை ஏற்க நீதிபதி அல்லி அவர்கள் மறுப்பு தெரிவித்து அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார். உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு சட்ட வாய்ப்புகள் இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. என்றால் தற்பொழுது முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. அடுத்தபடியாக அவர் உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும்
நாடுவதற்கான சட்ட வாய்ப்புகள் அவருக்கு இருக்கிறது. அதாவது ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் என்பது அந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய விசாரணை நீதிமன்றம், அதற்கு அடுத்தபடியாக உயர் நீதிமன்றம், அடுத்த அடிப்படையாக உச்ச நீதிமன்றம், இந்த 3 நீதிமன்றங்களையும் அவர்கள் அந்த நடைமுறைப்படி பின்பற்றலாம். ஆனால் நேரடியாக அவர்கள் உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ செல்வதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதலில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அவர்கள் உயர் நீதிமன்றத்தை நாடலாம் அல்லது நேரடியாக அவர்கள் விருப்பப்பட்டால் உச்ச நீதிமன்றத்திற்கும் செல்லலாம். ஒருவேளை அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக செல்லும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் விசாரணை நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தால் நீங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகாமல் இதற்கு நேரடியாக வந்தீர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு என்ற ஒரு கேள்வியையும் உச்ச நீதிமன்றம் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அவர்களுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு சில நாட்களோ அல்லது ஒரு மாதங்களோ கொன்று காத்திருந்து அப்பொழுதைய சூழலை காரணம் காட்டி அப்பொழுது இந்த வழக்கினுடைய சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதை எல்லாம் காரணம் காட்டி அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கான சட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வரும் 22ஆம் தேதி செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும். எனவே அன்றைய தினம் அவர் ஆஜராகி இருக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் இந்தந்த பிரிவு இந்த வழக்கில் பொருந்தும், இந்தந்த பிரிவு பொருந்தாது உள்ளிட்டவை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும். எனவே குற்றச்சாட்டுகள் எல்லாம் பதிவு செய்த பின்னர் அதை காரணமாக வைத்து, அதாவது மிக கடுமையான பிரிவோ அல்லது இந்த பிரிவெல்லாம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது, இந்த பிரிவில் எல்லாம் இவர் தவறு இழைக்கவில்லை, எனவே இந்த குற்றச்சாட்டு பதிவை வைத்து செந்தில் பாலாஜி சார்பில் உயர் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தையோ நாடுவதற்கான அனைத்து சட்ட வாய்ப்புகளும் அவருக்கு இன்னும் இருக்கிறது. எனவே அடுத்தபடியாக இன்னும் ஒரு சில வாரங்களோ அல்லது ஒரு மாதங்களோ கழித்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அப்பொழுது கால சூழல் மாறி இருக்கிறது என்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கான அனைத்து சட்ட வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.